வணக்கம் ப்ளூபெல் டாரட் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் அண்ட் நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருப்பீங்க. அது வந்து ரீயூனியன் இல்லை ரிலேஷன்ஷிப்கான ஒரு ரீடிங். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஓவராலாக ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்திருக்கேன். அண்ட் ரீயூனியன் பற்றி ஏதாவது மெசேஜ் வரலாம். ஸோ இந்த ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ ஒரு கார்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் let me arrange these cards. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கார்டு வந்து ஆர்ஃபன். ஸோ நிறைய பேர் வந்து உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. செலிப்ரேஷன்ஸ் கூட இருக்கும். எல்லா விஷயம் இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப லோன்லியாக இருப்பீங்க. இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் அ பர்சன் ஆர் வந்து ஜென்ரலாக வந்து திங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லையோ. ஆனால் வந்து எல்லாரும் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் வந்து ஒரு நீங்கள் வந்து தனியாக லோன்லியாக இருக்கிற ஒரு இருப்பீங்க அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு நாளும் ஒரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஒரு நாள்லையும் சில விஷயங்கள் நடக்கும். அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள், ட்ரஸ்ட் பண்ணுங்கள் யூனிவர்ஸை. ஓகே, ஏன்னா வந்து நீங்கள் உங்களோட பாஸ்ட்டை நினச்சி உங்கள் ஃப்யூச்சரை நினச்சி உங்களுடைய கரண்ட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணாத மாதிரி இருக்குது. உங்களுக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணாத எனர்ஜியும் இருக்குது. உங்களுக்கு வந்து கடவுள் வந்து நிறைய கொடுத்துருப்பார், நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருப்பார். நிறையா கரண்ட்டாகவே வந்து உங்களோட ஏஜ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கூட இருப்பீங்க. ஆனால் வந்து அதை நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அதை என்ஜாய் பண்ணாத ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ அது பண்ணுங்க அப்படின்றது. அண்ட் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு கைடன்ஸ் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஜஸ்ட் ப்ரீத். அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மெடிடேஷன் அந்த மாதிரி. இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதோ பிடிச்ச விஷயம், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற விஷயத்த வந்து எடுத்து பண்ணுங்க. ஸோ தட் அது வந்து ஒரு நல்ல டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ ஜஸ்ட் ப்ரீத் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்திருக்குது. ஒரு பயங்கர ஒரு டார்க்கான ஒரு கார்டு. அந்த டார்க்கான கார்டுலேருந்து எவ்வளோ அழகாக ஒரு டார்க்கான கார்டு, அதுலேருந்து கொஞ்சம் வெளிச்சத்தோட ஒரு கார்டு அண்ட் ஒரு ரொம்ப பிரைட்டான ஒரு கார்டு இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு பாத் ஆக்சுவலாக. ஸோ ப்ரீத் அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுள், அதை ப்ரே பண்ணலாம். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வைங்க. உங்களை அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட விக்ட்ரி வந்து ரொம்ப கிட்ட தான் இருக்குது, ரொம்ப கிட்ட இருக்குது. ஓகே, இந்த கார்டில் சில சிம்பிள்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. அது உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. லைக் சைன்ஸ், லைக் ஒயிட் லோட்டஸ், இந்த மாதிரி நிறைய சைன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வரும்போது ஒரு சைனாக இது வரலாம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபேட்ஸ். ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்காக எடுத்த ஒரு ரீடிங்ன்றதுனால வந்து இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்தது வந்து ஒரு விதி தான், ஒரு கர்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் லவ். அதாவது வந்து உங்களையே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களை வந்து நீங்கள் சரியாக சாப்பிடாமல் இருக்கலாம், சரியாக வேலை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கலாம், டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கலாம், ஃபேமிலி ப்ரையாரிட்டிஸ் இருக்கும், சில பேருக்கு ஆஃபீஸ் ப்ரையாரிட்டியாக இருக்கும், ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். இப்போ அதில் வந்து உங்கள் செல்ஃப் கேர் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அண்ட் இந்த கார்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறது வந்து ஒன்று வந்து ஃபேட் நடக்கிறது வந்து நடந்தது வந்து ஒரு 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 ஜஸ்ட் ஒரு ஃபேட் அது வந்து நடக்கணும் அவ்வளோதான் நடந்துடுச்சு. அண்ட் இந்த ப்ராசஸில் உங்களோட செல்ஃப் கேர் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காகவும் இந்த கார்டு வந்திருக்கும். அண்ட் யூஸ்வலாக ஸ்டார் நிறையா வரும்போது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஹோப் வச்சுக்கோங்க. திங்ஸ் வில் மூவ் ஃபாஸ்ட் அண்ட் திங்ஸ் வில் இம்ப்ரூவ் வெரி ஃபாஸ்ட். ஓகே, உங்களுக்கான டாரோ கார்ட்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா இது பாஸ்ட் அந்த எனர்ஜி கார்டு மாதிரி எனக்கு தோணுது. மேபி ஒருத்தர் வந்து ரொம்ப டைம்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்னால் பேலன்ஸ் இருக்கணும். மேபி ஒருத்தர் ஜாஸ்தி கிவராக இருக்கலாம், ஒருத்தர் ரிசீவர் மட்டும் இருக்கலாம், ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு சில பேர் வந்து மேபி ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப பிஸியாக இருக்கலாம். அண்ட் அவங்களோட ப்ரையாரிட்டி வந்து மேபி ஃபஸ்ட்டு செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு எனர்ஜியும் இருக்குது. அண்ட் உங்களோட ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும்போது வந்து அதுக்கான பதில் உங்ககிட்ட எப்பவுமே இருந்திருக்கும். ஆனால் வந்து நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க. எந்த ப்ராப்ளம் வந்திருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக இருந்திருக்கும், உங்கள் கிட்டவே தான் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய பேர் நீங்கள் பாஸ்ட் எனர்ஜி பாஸ்டில் மிஸ் பண்ண விஷயங்கள் அதனால் வந்து வர்ற புது விஷயங்கள் வந்து பார்க்காம இருந்திருப்பீங்க. அண்ட் விட்டதை அதாவது நீங்கள் மிஸ் பண்ணதை வந்து தான் கான்சென்ட்ரேட் பண்ணுற எனர்ஜி நிறையா இருக்குது. ஒரு சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பீங்க, இல்லை உங்கள் பார்ட்னர் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்திருப்பாங்க. அது ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். ஓகே, ஃப்யூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி இருக்குது. ஸோ சம்ஒன் ஹூ இஸ் வெரி ஸ்ட்ராங், இது வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது வந்து இது உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை இது உங்கள் ஃபேமிலி மெம்பரில் கூட இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு பெரிய ஒரு உங்களை விட கொஞ்சம் பெரியவங்க தான் இருப்பாங்க. அவங்களோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து 20s இருக்கீங்கன்னா மேபி இது உங்களுடைய அப்பாவோ இல்லை உங்கள் அங்கிள் யாராவது இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு லேட் 20s ஏர்லி 30s இருக்கிறவங்கன்னா இது உங்கள் எனர்ஜியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து மேபி ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னர் நீங்கள் மீட் பண்ணுவீங்க கூடி சீக்கிரம் அப்படின்ற எனர்ஜி இருக்குது. ஸ்டார் இருக்குது. ஆல்ரெடி ஃபேட் கார்டும் இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹோப், நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வையுங்க. யூஸ்வலாக இது வந்து கூடி சீக்கிரமே ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நாள் நடக்கலை அப்படின்னும் போது இந்த கார்டு வரும்போது வந்து உங்கள் ஹோப்பை விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு பர்சன் நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த பர்சன் நம்பிக்கையும் விட்டுறாதீங்க. திங்ஸ் வில் இம்ப்ரூவ். குயின் ஆஃப் வான்ஸ், யூ ஆர் ஆக்சுவலாக வந்து கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கறனால மேபி ஒரு டிவைன் பார்ட்னராக இருக்கலாம். ஓகே, உங்களுடைய கரண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி இந்த பர்சன் உங்கள் டிவைன் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை நியூ பர்சனாகவும் இருக்கலாம். நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து சம்திங் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க. ஒரு சில பேர் புது பைக் வாங்கலாம், ஒரு சில பேர் ஃப்ளை பண்ணலாம், லைக் ஃப்ளைட்டில். பட் மெயின் வந்து பிகாஸ் ஆஃப் கேஓஸ், பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங், மேபி நீங்கள் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எல்லா விஷயமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஏதோ ஒரு நீங்கள் எந்த விஷயத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னால சரியாக வேலை செய்கிறதில்ல, லீவ் போடுறீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒர்க்கில் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருந்து நீங்கள் உங்கள் பார்ட்னரை வந்து ரீச் பண்ண கூட ட்ரை பண்ணல, ஆனால் அவங்க வேணும் அப்படின்னா அது மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் லைக் வைஸ் வர்ஸா எனர்ஜி.
பட் எந்த ஒரு இதுவும் வந்து ஒரு இதில் பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 9 ஆஃப் கப்ஸ் விஷஸ் ஆர் கம்மிங் ட்ரூ. நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும். வென் இது வந்து ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட்டு யூ ஹாவ் டு பி வெரி கான்ஃபிடென்ட். நல்ல ஹோப், தன்னம்பிக்கையோடு இருங்க. திங்ஸ் வில் ஸ்டார்ட் ஃபாலிங் இன் டு பிளேஸ். ஒரு விஷயமா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நடக்கும். எதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்களோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் கரெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும். இது வந்து கார்ட்ஸ் சொல்லுது. இன்னொன்று இது ஜென்ரலாகவே இது வந்து தான் உண்மை. அண்ட் 3 ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸில் இருக்கிறதுனால மேபி நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ இருக்கிற எனர்ஜி மேபி உங்களோட கரண்ட் எனர்ஜி வந்து இன்னும் இம்ப்ரூவ் அந்த யூனோ யூ ஹாவ் டு கம் டு திஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வராததுனால மேபி நீங்கள் நினைக்கிறது நடக்காமல் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது. நீங்கள் இமீடியட்டாக நடக்குமானா இல்லை. பட் இதெல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும். யூ வில் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட், வெரி கான்ஃபிடென்ட் பர்சனாக. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு நீங்கள் ஒரு நார்மல் கடையிலையோ சரி, இல்லை உங்களோட ஆஃபீஸ்லேயோ சரி, இல்லை ஸ்கூல் காலேஜ், இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ், இல்லை உங்களோட நெய்பர்ஸ், யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது தான் உங்களுக்கு அவங்க மேலே ஒரு மரியாதையே வரும். அந்த பர்சனாக நீங்கள் மாறுவீங்க. ஆக்சுவலாக அந்த பர்சன் நீங்களாக ஆகிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு வே. அந்த பர்சன் நீங்கள் ஆகுவீங்க அப்படின்றது தான் இதுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. இது என்ன ரிலேஷன்ஷிப் ரீடிங்கில் இது வந்திருக்கு அப்படின்னும் போது வந்து ஏன்னா யூஆர் இப்போது ஏதோ ஒரு இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிளானா எனக்கு தெரிஞ்சு இல்லை. யாரெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க. சுற்றி 100 பேர் இருக்காங்க, ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கீங்க, ஆனாலும் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த 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 ரீடிங் உங்களுக்கு தான். யூல் பி a very strong person. You'll be a very very strong person very soon, very soon. பட் உங்கள் விஷஸ் நடக்கும். ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களோட ஆசைக்கு நடக்காது தான். பட் யூ வில் பிகம் a very strong person. அண்ட் இன்னொரு அவுட்கம் வந்து பெண்டிங் கார்டு வந்திருக்கு. ஸோ யூ வில் பி ஃபிக்ஸிங், யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ். உங்களுக்கு உள்ள நிறைய விஷயங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இட் கேன் பி இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஓகே ரீயூனியன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ யூனிவர்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா உங்களோட எனர்ஜிஸ் வந்து கிளியராக இல்லை. யுவர் எனர்ஜிஸ் ஆர் நாட் வெரி கிளியர். இட்ஸ் நாட் வெரி பாசிட்டிவ் ஃபார் தட் பர்சன் டு கம் பேக். அந்த பர்சன் உங்களுக்கு வேணும், அந்த பர்சன் வரணும்னா அதுக்கான பாசிட்டிவான வைப்பு உங்ககிட்ட இல்லை அப்படின்றது தான். ஸோ இதில் என்ன உங்களுக்கு ரெசனேட் ஆகுது, எது உங்களுக்கு வந்து ஏன்னோ உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து இதில் எல்லாமே உங்களுக்கு செட் ஆகுமானா அதுவும் எனக்கு தெரியல. இதில் வந்து ஒரு பார்ஷியலான விஷயங்கள் கூட உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கலாம். ஓகே. அண்ட் கிவ் யூ 100%, கிவ் யூ 100%. இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பியாக இருக்கிறதுல எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற விஷயங்களில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நீங்களே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறது தப்பு இல்லை. என்றைக்குமே கோல் வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த கோல் உடனே ரீச் ஆகாது. அது ஒரு ஸ்டெப்பாக தான் ரீச் ஆகும். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றது தான்
மெயினாக வந்திருக்கிற ஒரு அவுட்கம் இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் சார் எனிதிங் எல்ஸ் ஐ ஹாவ் டு டெல் யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லெட் கோ, அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஓகே, லெட் கோ ஃப்ரீலி. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இது உங்களுக்குன்னே இந்த பர்சனை நீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் வேணால் இந்த கார்டை க்ளோஸ்அப்பில் வந்து உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். இமேஜின் யூ லைக் யுவர், நீங்களே ஒரு இடத்துல பிடிவாதமாக பிடிச்சிட்ருக்க ஒரு எனர்ஜி அண்ட் யுவர் இந்த இந்த எனர்ஜிலேருந்து இந்த எனர்ஜிக்கு போங்க அப்படின்றது தான் இந்த ஓவரால் ரீடிங். இதை நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே புரியும். இங்கேருந்து இந்த எனர்ஜிக்கு போங்க. ஓகே, ஒரு இடத்துல பிடிவாதமாக தலைகீழ நிற்கிறீங்க. அதிலிருந்து அந்த 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 பிடியை விட்டுட்டு ஃப்ரீயாக இருங்க. திங்ஸ் வில் கம், எல்லாமே உங்களுக்கு தானாக அமையும் அப்படின்றது தான் இந்த ரீடிங். அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.